ஆ கமருதீன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அனந்தர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொந்த ஊர் தஞ்சாவூர். சூப்பர் தஞ்சாவூர்லேருந்து உங்கள பார்க்கணுன்றதுக்காக நைட்டு பஸ் புடிச்சு வந்து காலையில வந்து மீட் பண்ணேன் உங்கள. சூப்பர் ஆமா, சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நன்றி. ஆமா. நல்ல பேர் உங்களுக்கு அனந்தர். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன மீனிங் இல்ல அது? அது இல்ல அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டர். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் கேரக்டர் நேம் தான். ஓ அது இங்க அப்படியா? எல்லாருக்கும் சரி, ஓகே. இல்ல நான் கூட சுத்தமான தமிழ் பேர் நினைச்சு ம ம ஏமாந்துட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல. நல்லா இல் இருக்கு. அ அ ஸோ நானும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நெறைய பேர் வெயிட் பண்றாங்கன்றதுனால. ஓகே. ஸோ நீங்க டாஸ்க்லாம் சூப்பரா பண்ணீங்க கம்ருதீன். இன்ஃபாக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட இம்ப்ரஷனே பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வின் பண்ற அளவுக்கு ம், இப்போ வேர்ல்ட் கப் நடக்குதுன்னா, ஃபேவரைட் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியான்னு சொல்ற மாரி டிடிஎஃப் வின் பண்றதுக்கு ஃபேவரைட் கம்ருதீன் எங்க ம், ஹாஃப் டைம்லயே ஒரு 50த் டேயே எனக்கு எனக்கு வந்து ஒரு பட்டுச்சு. ஏன்னா, ம், அவ்ளோ பிசிக்கல் டாஸ்க்லாம் நீங்க ஒரு ப்ளே பண்ற ஒரு பிளேயரா இருந்தீங்க. ம், இன்ஃபாக்ட் அந்த அந்த கிளாக்லாம் செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணது, நீங்களும் ம், பார்வோ சேர்ந்து 10 நிமிஷத்துல ஒரு கேம முடிச்சீங்கல்ல. அந்த மெயின் டான்ஸ் மாரத்தான் அதெல்லாம் பார்க்கும்போது, அ ம், நீங்க நீங்க ஒரு பிளேயர் அப்படின்னு உங்கள வந்து யார் டவுன் ப்ளே பண்ணாங்கன்னு தெரியல. பட் ம். நீங்க ஒரு பக்கா டாஸ்க் பிளேயரா எங்களுக்கு பட்டீங்க. ஸோ அதே ஓகே. அடாப்டபிலிட்டியே வந்து நீங்க ஒரு மூவி எடுத்து பண்ணும்போது, ஒரு ஒரு நீங்க ஒரு புரோட்டகனிஸ்ட்டா நீங்க ப்ளே பண்ணும்போது, நீங்க இப்ப உங்களுக்கு அந்த அதெல்லாம் உங்களுக்கு கை குடுக்கும். நீங்க உங்களுடைய அனுபவங்கள், நீங்க நீங்க ஒரு டாஸ்க் ப்ளே பண்ண அந்த ம், டெமோ கேரக்டரா இருக்கட்டும், இல்ல அந்த ம். ஸ்கூல் பாய் கேரக்டரா இருக்கட்டும். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க பியர்ட் எடுத்ததே இல்லன்னு சொல்லிட்டு. ஆமா. அந்த அடாப்டபிலிட்டி தான் உங்களுக்கு வந்து இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஸோ ஆமா. அது வந்து கண்டிப்பா. ஆமா. ம், ஸோ இந்த மூவிஸ் நீங்க அடுத்தடுத்து நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது, ஸோ நீங்க ம். உங்களுடைய வெர்சடைலிட்டி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அது வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ தேங்க் யூ. தேங்க் யூ. ஆமா. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் நெறைய உங்கள திட்டிலாம் நான் போஸ்ட் போட்டுருக்கேன். பட் ம், எப்போ வந்து நான் உங்கள வந்து உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு பட்டுச்சுனாக்கா, அங்க ம், வந்து உட்காந்து உங்களுக்கு நான் அங்க ஃபேன் மீட்ல உட்காந்துட்டு, பாரு ஃபேனா வந்தேன். ஆனா, உங்களுக்கு நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்கள அங்க நடக்கிற மொமெண்ட்ஸ வந்து எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ம். அப்பதான் வந்து உங்களையும் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்றது எனக்கு ஐ ரியலைஸ் தட். ஸோ ஓகே. முக்கியமா வந்து நீங்க அங்க டான்ஸ் 3 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆனா இருக்கணும். உங்க மதர் ம், நினைச்சு ஃபீல் பண்ணதா இருக்கட்டும். ம். ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஐ ஐ ரியலி ஃபீல் கனெக்டட் டு யூ. ஸோ தேங்க் யூ சோ அதுதான் மச் ப்ரோ. என்னுடைய விஷயம் என்னன்னா, நீங்க அம் அதாவது சில பேர் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் வந்து, இந்த சார்பட்டா பரம்பரையில வந்து அந்த ஆர்யா வந்து ரொம்ப புரோக் ஆயிருப்பாரு ஒரு ஒரு கட்டத்துல தொப்பையெல்லாம் வளர்த்துக்கிட்டு. அவர் ஆமா. வந்து அந்த தாத்தா வந்து இந்த பீடி தாத்தான்னு ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுவாரு. அவர் ம், சொல்வாரு, நீ உன்ன எது தடுக்குதுன்னு நினைக்கிற?" அப்படி சொல்லிட்டு. ம், ம், உன்னுடைய வெல் விஷஸா, உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸா, உன்னுடைய விரோதிகளா, இல்ல நீயா, இல்ல ம், உன்னை எந்திரிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற உன்னுடைய ஆளுங்களா அப்படின்னு ம், சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க ம். எந்திரிக்கவே கூடாது. நீங்க வந்து முடங்கியே இருக்கணும்னு எத்தன பேர் நெனச்சாலும், நீங்களும் சரி, பார்வும் சரி நல்லா ஃபீனிக்ஸ் பறவை மாரி எழுந்து வருவீங்க கமருதீன். ஆ கண்டிப்பா, அது கண்டிப்பா. ரொம்ப ஆமா. நன்றி அதனால ப்ரோ. ஆமா. ஏன்னா ம், லைஃப்லயே டஃபஸ்ட் மொமெண்ட்ட நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ம், இதுக்கு மேல ஃபேஸ் பண்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அதுதான். அதனால ம், நானும் ஒரு 1 வீக் பிரேக் ஆயிருந்தோம் மென்டலா. பட் ம். ஆவடியில நீங்க உங்கள குடுத்த வெல்கம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப பரவால்ல. நன்றி. ம், கமருதீனுக்கு அவ்ளோ சப்போர்ட் இருக்கு. அந்த டைம்ல பாரு கூட வெளிய வரல. அட்லீஸ்ட் ம், கமருக்காவது இந்த ஆதரவு கிடைக்குதுன்றது ஐ ரியலி ஃபெல்ட் ஹேப்பி. ம், இன்ஃபாக்ட் நெறைய பேர் ஹவுஸ்ல மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்க ம், போகும்போது கூட எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கான்றது அந்த உங்கள வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து சில பேர் வந்து ரொம்ப பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ம், ஹோஸ்ட்டே வந்து எனக்கு அவர் பண்ண பண்ண விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. அப்போ வந்து நீங்க எதையுமே மைண்ட்ல எடுத்துக்கல. யூ ட்ரஸ்டட் பாரு அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஆஸ் அ ம், பாரு ஃபேன் ஐம் தேங்கிங் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அப்படின்றத ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே இட் டு கம்ருதீன். ஆ ம், நல்லா இருப்பீங்க பிரதர். ஓகேவா? உங்களுடைய நீங்க ஸ்கில்ஸ்லாம் வந்து நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஓகேவா? அதனால ம், அப்ஸ்கில்லிங் பண்ணிட்டே இருந்தா தான் அந்த இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ண முடியும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள நீங்களே அப்ஸ்கில்லிங் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய பிசிக்கா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸா இருக்கட்டும், மிமிக்ரி ஸ்கில்ஸா இருக்கட்டும், அப்படியே அப்ஸ்கில் பண்ணிட்டே வாங்க. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. யூ வில் ரீச் மோர் ஹைட்ஸ். அதான் என்னுடைய விஷ் கமருதீன். தேங்க்ஸ் ஃபார் கண்டிப்பா, த கண்டிப்பா. ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் Thank யூ, you. தேங்க் யூ ப்ரோ. Thank தேங்க் யூ you. சோ தேங்க் யூ மச். விக்கி. தேங்க்ஸ் so Thank much. you. Mervin. Mervin. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ கேக்குது. கேக்குது ப்ரோ. ஹாய் மெர்வின். ஹவ் ஆர் யூ? கமர் உங்க பிக் ஃபேன் ப்ரோ. லைக் ஃபர்ஸ்ட் தேங்க் யூ. வீக்ல இருந்து லைக் ரொம்ப பிக் ஃபேன். இப்போ பேச கூட ரொம்ப நர்வஸா இருக்கு. ஐயோ ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ரொம்ப நார்மல் தான் ப்ரோ. கம்ரு உங்களுக்காக போராட்டம் கூட பண்ணுவேன்னு சொன்னாருன்னு அந்த நபர் தான் மெர்வின். நன்றி மெர்வின். லவ் யூ சோ மச். லவ் யூ டு த கோர். தேங்க் யூ மெர்வின். தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் வந்து நீங்க பெருசா தான் பண்ணான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ம், நீங்க வந்து அவுட் ஆஃப் த
8 டாஸ்க் நீங்க வீட்ல வந்து லைக் 5 டாஸ்க் வின் பண்ணீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 ஆஃப் த டாஸ்க் மோஸ்டா நீங்க வின் பண்ணிருக்கீங்க. ம் லைக் சில டாஸ்க் வந்து அந்த ஓட்டிங் பேசிஸ்ல வந்து அவங்க குரூப் விசம்னால லைக் நீங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்காம லைக் அந்த ம் ரெமோ கேரக்டர் நீங்க பண்ணதா இருக்கட்டும், அந்த ஸ்கூல் டாஸ்க்ல நீங்க பண்ணதா இருக்கட்டும், அதுக்குலாம் நீங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. லைக் ம் அந்த ரெமோ கேரக்டருக்கு வந்து நீங்க லைக் அந்த மேக்கப் பண்ணதா இருக்கட்டும், ம் லைக் அந்த ஷேப் நீங்க நீங்க மென்ஷன் பண்ணீங்க லைக் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நான் பியர்ட் எடுத்தேன். லைக் எனக்கு ரொம்ப இதா ஆமா. இருந்துச்சு. நான் பிரபுதேவா மாரி கடைசி வரைக்கும் இந்த பியர்டோடவே நடிக்கலாம் அப்படின்ற மாரி, பிரபுதேவா சார் மாரி அப்படி பண்ணலான்ற மாரி தான் இருந்தேன். பட் தாடி எடுத்தா மொக்கையா தான் இருப்போம்ன்ற மாரி நான் கொஞ்சம் இன்செக்யூரிட்டீஸ் எல்லாருக்குமே இருக்கும்ல. தாடி எடுத்தா நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாரிலாம் இருக்கும்ல. நான் அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் பிக் பாஸ் அந்த டைம்ல சொன்னாரு. இது மாரி எடுத்துருங்க கமருதீன். நான் ஒரு நெறைய வினோத்தா தான் சொன்னான். வினோத்தும், பெப்ஜியும் யாரோ சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும். அதுக்கேத்த மாரி வந்து ரோல்ஸ்லாம் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அத எடுத்தேன். ஐ திங்க் நான் நல்லதோ, கெட்டதோ 100% குடுத்துருவோம். அப்புறம் நல்லாருக்கும். எப்படியோ இறங்கியாச்சு. பண்ணிதான் ஆகணுன்ற மாரி நல்ல ஒரு புஷ் ஆனா. ப்ரோ அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க அந்த ஸ்கூல் டாஸ்க்லயும் லைக் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டீங்க. ம். இன்னொன்னு வந்து ப்ரோ லைக் இந்த ம். கப்புள் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிட்டிசிசம் பண்றாங்க. ஆனா ம். அது கம்ப்ளீட்லி நான் ஃபால்ஸா நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸே ம். வந்து இப்ப டாஸ்க் நடக்கும்போது ம். அவரே லைக் இப்ப நீங்க பேரா பண்ற மாதிரி இந்த ராஜாங்கம் டாஸ்க் எல்லாம் கொடுத்தாரு. ஸோ ம். அது வந்து ஹேட்டர்ஸ் வந்து வேணும்ட்டே நிறைய ஃபால்ஸ் ம். இன்ஃபர்மேஷன், அந்த ம். வியூஸ்க்காக அந்த ஃபால்ஸ் கிளிப்ஸ் அந்த யூடியூப்ல ம். அது எல்லாமே ஃபேக் தான் ப்ரோ. லைக் வேணும்ட்டு ஹேட்டர்ஸ் கிரியேட் பண்றது தான். அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. எது சொல்றீங்க ப்ரோ கரெக்ட்டா? அந்த அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ராஜமந்திரி கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. ஆமாமாமா. லைக் பாருக்கு வந்து அந்த இளவரசி கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. ஸோ அது பிக் பாஸே வந்து ம். நீங்க இது பண்ற மாதிரி அந்த கேரக்டர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க டாஸ்க் அந்த மாதிரி தான் நீங்க எல்லா டாஸ்க்லயும் பண்ணீங்க. ஸோ இட் வாஸ் குட் தான் பாக்குறதுக்கு. ஓகே, ஓகே. வேணும்ட்டே ஹேட்டர்ஸ் வந்து அப்படி பண்றாங்க. நீங்க அதை எடுத்துக்காதீங்க பெருசா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. புரிஞ்சுது. தேங்க் யூ, தேங்க் யூ. ப்ரோ Thank you. தேங்க்யூ ப்ரோ, Mervin. தேங்க்யூ ப்ரோ, Thank Thank you, you, Mervin. Mervin. Love you so much. Thank you. தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலா Thank என் you, பேர் sir. ஷான் ப்ரோ. நான் ஐடியா வந்து மெர்வின் வச்சிருக்கேன். உங்க பேர் ஷான். ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஓகே. சூப்பர், சூப்பர் ஷான். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ so much. மத்த லயா பேசுங்க. லயா. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சூப்பர்மா. நிறைய பேசணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா வந்து ம். டக்குனு இப்ப ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. அது எனக்கு இந்த பட் மாதிரி ஸ்டில் நடக்கும் சம்டைம்ஸ். புரியுது. எனக்கு என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 50 days வந்து பிக் பாஸே பார்க்கல. ம். ஒரு 50th டே ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல்ல ஏதோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி அப்ப பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ம். Still அந்த ரெட் கார்டு அந்த கார் எபிசோட் எதுவுமே நான் பார்க்கல. அதுக்கு ம். முன்னாடி வரைக்குமே ம். 24/7 A to Z என்னெல்லாம் நடக்குமோ எல்லாமே பார்த்துருவேன். ஸோ ம். அந்த மாதிரி எப்படின்னா ஒரு அப்படியே டிராவல் அந்த அந்த 87th டே அது வரைக்கும் ம். கார்டாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா அப்படியே உங்க கூடவே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல். நன்றி, அதுக்கப்புறம் நன்றி. ரொம்ப டிப்ரெஷன்னா என்னன்னு என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. இந்த பாஸ்ட் ஒரு 1 மந்த் தான் எனக்கு டிப்ரெஷனா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, ஸ்ட்ரெஸ்னா இப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு தெரிஞ்சதே இந்த 1 மந்த் தான். ஏன்னா ம். நீங்க அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் எமோஷன்ஸ் கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைச்சனோ அது எல்லாமே ம். நான் கோத்ரூ பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ம். அதுக்கப்புறம் அந்த சேம் ஆவடி மீட் வைக்கிற வரைக்குமே வந்து என்னடா ம். இது என்ன நான் நீங்க சொன்னீங்கல்ல அந்த கலாட்டால வந்து நான் வந்து ம். ஐடிக்கே போயிடலாமான்னு நினைச்சேன். அப்புறம் ம். வந்து லைஃப் என்ன அப்படிலாம் நீங்க என்னெல்லாம் அங்க சொன்னீங்களோ இது எல்லாமே நான் வந்து அது வரைக்கும் எங்க அம்மா என்ன நீ பிக் பாஸ் பார்த்துட்டே இருக்க அப்படிதான் சொல்லுவாங்க. ம். அப்பதான் எங்க அம்மா கிட்ட உட்காந்து அந்த ரெட் கார்டு இன்சிடென்ட் அப்போ ஒரு 1 hour பேசியிருப்பேன். ஏன்னா அப்ப வீட்டுல இருக்கும்போது யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாது. எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது எங்க அம்மாவே என் பேச்ச கேட்டு எங்க அம்மாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ம். இல்லம்மா நீ ஏன்னா நீங்க வந்து உங்களோட லைஃப் எல்லாமே காமிச்சிட்டீங்க அதுல பிக் பாஸ்ல ஆ. வந்து நீங்க எப்படிலாம் உங்க லைஃப் என்னன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு, எல்லாருமே கனெக்ட் ஆயிட்டாங்க. சோ ம். அப்போ வந்து நீங்க எப்படி யோசிப்பீங்க, எப்படி கோத்ரூ பண்ணுவீங்க? உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு, நிறைய படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, லைஃப்ல ம். நிறைய சக்சஸ் ஆகணும்னு ஆசை இருக்கு. இந்த ரெட் கார்டு உங்களை வந்து எப்படி பிரேக் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ம். ஆவடி மீட் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓகேவாச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஃபினாலே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்ச அளவுக்கு அந்த ரெக்கவரிங் ஸ்டேஜே வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் கம்மியாயிட்டு ஃபுல்லா பாசிட்டிவா மாறும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், நிறைய
ஒர்க்ல வந்து நீங்க நிறைய பாசிட்டிவ். இப்போ நான் யோசிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ ரியோ அண்ணா, கவின் அண்ணா அவங்க எல்லாம் வந்து பிரவீன் சார் கிட்ட தானே வந்திருப்பாங்க அந்த ஆமா டைரக்டர். பிரவீன், ஸோ ஆமா அதே ஆமா. மாதிரி நீங்களும் கண்டிப்பா வருவீங்க. நான் அதை எப்பவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு பிக் ஸ்கிரீன்ல அவங்கள மாதிரியே நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷஸ். நீங்க வந்து லைஃப்ல சக்சஸ் ஆகணும். அதுக்காக எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ 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 அண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ லயா. பிரியங்கா. அப்புறம் இப்போ டாக்கிங் அபவுட் பிரவீன் வந்து, பிரவீன் சார் வந்து போத்து நான் தான் சொன்னேன். என் கூட இருக்கும்போது கேரளால ரெட் கார்டு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது நீ கால் பண்ணி பேசுறா சார் கிட்ட, அவர் கண்டிப்பா சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன்னா, ஃபோன் பண்ண அவர் ரொம்ப ஹி வாஸ் வெரி ஹாப்பி. நீ ஷோவில் ரொம்ப ரியலாக இருந்த, ரொம்ப நல்லா ஷோ போச்சு. சீசன் 9 வந்து ரொம்ப பெஸ்ட்டாக போச்சு, உன்னால எல்லாம் பேசிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு. அதான் இட்ஸ் அபவுட் ரொம்ப ரியலா இருக்கிறது தான் அந்த ரியாலிட்டி ஷோல. அதே மாதிரி இப்போ ஆர்வம் அதே மாதிரி இருந்தாங்கன்னா, வினோத்தும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, ரொம்ப ரியலா இருந்தாங்க. தட்ஸ் ட்ரூ. தேங்க்யூ ஃபார் த தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. தேங்க்யூ லயா, தேங்க்யூ தேங்க்யூ. லயா. தேங்க்யூ. பிரியங்கா. ஹாய் கமருதன். ஹாய், எப்படி இருக்கீங்க பிரியங்கா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரியங்கா. ஓகே கமருதன், எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நர்வஸா இருக்கு. ம். ஆஹ் எப்படி சொல்றது, நான் அவங்களை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படின்னா ரொம்ப அட்மையர் பண்ணவங்க, நம்ம தூரமா ரொம்ப அட்மையர் பண்ண பர்சன் இப்போ ரொம்ப கிட்டக்க பார்க்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல, எல்லாமே இப்படி பிளாங்கா போய் அந்த மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் இருக்கு இப்போ உங்ககிட்ட பேசும்போது. ஏன்னா டே 1ல இருந்து ஃபுல்லா ஒரு growthலயே இருந்துட்டு இருந்தீங்க. உங்க கத்தி குத்து டாஸ்கா இருக்கட்டும், மாஸ்க் டாஸ்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டாஸ்கா இருக்கட்டும், ராஜாராணி டாஸ்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உங்க பெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஸ்கூல் டாஸ்கா இருக்கட்டும், ஸ்கூல் டாஸ்க்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீசை எடுக்கிறீங்க. ம். என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே திணறிக்கிட்டு மீசை எடுத்துட்டு அப்படியே திரும்பிட்டு யார்கிட்ட ஃபர்ஸ்ட் காட்டுறது பாரு அப்படின்னு அவங்க டக்குனு என்ன மீசை எடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு மாதிரி ரொம்ப கியூட் மூமெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்க்லாம் இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூ கிவ் யூ ஃபுல்லஸ்ட் டு தி ம். ஹவுஸ் ஒர்க்கும் நீங்க ஃபுல்லஸ்ட் கொடுத்துருந்தீங்க, ம். டாஸ்க்லயும் உங்களுக்கு ஃபுல்லஸ்ட் கொடுத்துருந்தீங்க. ஆனா என்னன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல, அதனால அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கல. பட் ம். என்னன்னா அங்க அப்ரிசியேஷன் கிடைக்காம போக உங்கள்ட்ட பீப்புளோட ரெகக்னைசேஷன் உங்கள்ட்ட ஏறிக்கிட்டே போச்சு. தட் ஓகே. வாஸ் ஒன் ஆஃப் தி குட் மூவ்னு எனக்கு தெரிஞ்சு. பரவாயில்லப்பா, நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம் எங்க பையனை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல growth வந்து இருந்துச்சு. ஸோ வந்து இந்த growth-அ வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு எடுத்துட்டே போங்க. உங்க ஹார்ட் ஒர்க் எங்கேயுமே விட்டுறாதீங்க. ஐ கேன் see பியூட்டிஃபுல் கமருதீன் ரைட் நவ். தேங்க்யூ. நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, செரிஷ்டா இருக்கீங்க. இதை அப்படியே கேரி அவுட் பண்ணுங்க. அப்புறம் தேங்க்யூ ரொம்ப நல்லா பேசுறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இங்க வந்து நிறைய பேரை நான் மென்ஷன் பண்ணணும். குருன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஹி வாஸ் டேக்கிங் அஹெட் த கமருதன் ஸ்குவாட். அவர் தான் நிறைய உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஹி வாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் இந்த கால்ல வந்து ஆட் பண்ண முடியல. அப்பார்ட் ஃப்ரம் தட், I wanted to say something as Anbudin people, like you and Paru created as Parudin, and we people are celebrating you people as Anbudin. ஸோ நாங்கள் எங்களுக்கே வந்து உங்கள் 2 பேரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அன்புதுன்னு நாங்கள் பேச ஆரம்பிச்சு டெய்லி ஸ்பேஸ் போடுறோம். வி செரிஷ் ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க், எவ்ரி மூமெண்ட் தட் யூ 2 people செரிஷ் இன் திஸ் 90 days. லைக் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் உட்காந்து பேசுவோம். அண்ட் இட் வில் பி வெரி கிரேட்ஃபுல். இப்போ நீங்கள் ஒரு நாள் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு நாள் எங்கள் ஸ்பேஸ்க்கு ஒரே ஒரு நாள் வந்தீங்கன்னா இட் வில் பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மீ. ஏன்னா வந்து தேர் சோ மச் ஆஃப் பீப்புள் தட் தே லவ் யூ போத் லைக் ஹெல். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பீப்புளும் எவ்வளவு கனெக்டா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். தே ஹாவ் சோ மச் ஸ்டோரிஸ் டு கனெக்ட் வித் யூ. நிறைய பேர் பிரெக்னென்ட் லேடிஸ், அவங்க லைஃபே சேஞ்ச் ஆன நிறைய பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து ஒரே ஒரு நாள் வாங்க, யூ வில் கெட் டு நோ இவ்வளோ நம்மளால ஒருத்தவங்க லைஃப்ல சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ டு கம் ஃபார் மை ஸ்பேஸ் ஒன்ஸ், எப்பயாவது முடிஞ்ச அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. அட் த சேம் டைம் at the same time வந்து I wanted to mention other people's also இங்க இல்லாதவங்க and all the Instagrammer editors. இங்க அவங்களால ஜாயின் பண்ண முடியல, பட் the Instagrammer editors வந்து they did a great job. உங்களை அவ்வளோ எலிவேட் பண்ணி நிறைய இடத்துல காட்டியிருக்காங்க. to all the editors who worked day and night for your edits and Parudin edits, அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இங்க வந்து நான் அவங்கள மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். because they worked hell a lot, like 90 daysக்கு அப்புறம் இல்லை இன்னைக்கு வரைக்குமே they are working hard for you and they will be working hard for you. அவங்க வந்து நீங்க உங்க ஒவ்வொரு growthலயுமே நீங்க திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்க எல்லாருமே இருப்பாங்க. so be happy, be cherished, and whatever you are holding right now,
is the right hand. Go ahead and we will be always be there. திரும்பி பாருங்க, இந்த ஸ்குவாட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். எல்லாருமே இது எல்லாத்தையும் செரிஷ் பண்ணிட்டு போங்க. அண்ட் லாஸ்ட்டாக இன்னொருத்தரை வந்து நான் மென்ஷன் பண்ணணும். மீனா பிரபுங்கிறவங்க அவங்க வாய்ஸ் ஓவரில் வந்து உங்களுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் ரோஸ் லவ்னு இன்னொரு உங்களோட பெரிய ஃபேன், அவங்களும் வந்து இந்த காலில் ஜாயின் பண்ண முடியல. ஐ வாண்ட் டு மென்ஷன் தீஸ் 2 people. தேர் லைக் கோர் ஃபேன்ஸ். அண்ட் அஞ்சலின்னு ஒருத்தங்க இருக்காங்க. யூ மைட் ஹவ் சீன் ஹர் டாக் இன் இதுலயாவது நீங்க பார்த்துருக்கீங்க. ஆமா அந்த ஆமா. அவங்கெல்லாம் உங்களை பார்க்கணும், உங்களை மீனா பேசணும்னு ரொம்ப பிரபு அவங்க வாய்ஸ் கேட்டிருக்கேன், வாய்ஸோட போடுவாங்க. ஒரு 2 பேர் வந்து நான் இப்பதான் பாக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அனுஷ்கான்னு இன்னொருத்தங்க இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க பேர் வந்து சோனா. அவங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு உங்க லைஃப் பார்க்கும்போது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் இது ஒரு பாயிண்ட் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், விச் வெரி ஐ மச் வாண்டட் டு சே திஸ். ஐ கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன் லவ். லைக் எனக்கு இந்த ட்ரஸ்ட் இன் லவ்வே கம்ப்ளீட்டா போயிருச்சு. மென் மேல இருந்த ஒப்பீனியனுமே கம்ப்ளீட்டா போயிருச்சு. பட் சீயிங் யூ மேட் மீ, யூ அண்ட் பாரு மேட் மீ ரியலைஸ் I can find love someday, a true love someday, and I can walk ahead in my life with a partner who I can found in future. So you gave me so much hope and faith in love. I have struggled a lot and I met you people in the right phase. Like என் லைஃபே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பீரியட்ல தான் ஐ மெட் யூ பீப்புள் த்ரூ ஸ்க்ரீன். பட் ஐ காட் so much emotionally connected to you people and I love you both, moon and back. ரொம்ப நன்றி. எங்களுக்கே வந்து என்னன்னா, நாங்க எங்களை எங்கேயுமே விட்டு கொடுத்துக்கவே முடியவே இல்லை. லைக் எப்படி சொல்றது, அந்த கேம் அப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் கேம் மனசார வந்து ஓகே இவங்க நல்லா தான் இருக்கணுன்ற மாதிரி தான் 2 பேருக்குமே ஒரு இன்டென்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப நல்ல மேஜிக்கலாக தான் இருந்தது. ரொம்ப தெரியல, எல்லாமே டெஸ்டினி தான். இந்த ஷோக்கு வரணும்னு இருக்கு, அவங்களும் இந்த ஷோக்கு வரணும்னு இருக்கு. நல்ல ஒரு ஆப்போசிட்டாக தான் இருந்தோம் 2 பேருமே. எலி பூனை மாதிரி தான் இருந்தோம் ஸ்டார்டிங்கில். ஆனால் அப்படி கனெக்ட் ஆனோம். அதெல்லாம் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் லிவிங் இன் த ப்ரெசன்ட் இஸ் ஆல் மேட்டர்ஸ். நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான தருணத்தில் வந்து இது யூஸ் ஆச்சு சொல்லிட்டு. ஸோ ட்ரை டு லிவ் இன் த ப்ரெசன்ட். ஃப்யூச்சரோ பாஸ்ட் பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் கூட இப்போ எப்போவுமே இருக்காது. ப்ரெசன்ட் மட்டும் தான் உங்க கூட இருக்கும். ப்ரெசென்ட்டில் இப்போ நம்ம அவங்க கூட எப்படி இருக்கோம் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே எந்த உறவாக இருந்தாலுமே நல்லா ஸ்மூத்தாக தான் போகும். Thank you so much. Thank you so much. It heals me a lot. Thank you so கண்டிப்பாக much. யூ வில் டெஃபினெட்லி பி ஹீல்டு ஆல் த டைம். டோன்ட் வரி. Yeah, Thank you. thank you. Thank you, Priyanka. Thank you, AK bro. Thank you, Thank AK you. bro. Next, Ellen. ஹாய் ஹாய், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஹாய் கம்ருதன். ஆக்சுவலி நான் பேசிக்லி வந்து பாரு ஸ்குவாட் மெம்பர். நான் பாருவால தான் உங்களுக்கு எனக்கு தெரியும். பட் ஆனா நான் உங்கள்கிட்ட 2 விஷயம் சொல்றேன். இந்த ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. எல்லாமே ஹேட்டர்ஸ் தான். இந்த சீசன்லயே 3 பேருக்கு தான் மேசிவ் ஃபேண்டம். ஒன்னு நீங்க, பாரு, இன்னொன்னு வந்துட்டு கானா வினோத். 3 பேருக்கு தான் மேசிவ் ஃபேண்டம் எல்லாமே. மத்த எல்லாருமே ஹேட்டர்ஸ் தான். நீங்க 3 பேரும் ஃபைனலே இல்லாதது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இன்னொன்னு சொல்றேன், அந்த ரெட் கார்டை பத்தியும் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க மாசுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஜனநாயக படத்தோட ஆடியோ லான்ச்சையும் பராசக்தி ஆடியோ லான்ச்சுக்கு நடுவுல நீங்க 2 பேரும் டிஆர்பி வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீங்களும் பாருவோம். அவ்வளவு பெரிய 2 இதுக்கு நடுவுல நின்று நீங்க டிஆர்பி வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீங்க செம்ம மாசான ஆளு, ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்க வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு விஷயமே கிடையாது ரெட் கார்டு. அதை விட நீங்க பெரிய ஆளா வருவீங்க. நீங்க பெரிய ஆளா வரணும். எங்க சைட் நான் உங்களை ரொம்ப எப்படி சொல்றது, நான் என்னோட பிரேயர்ஸ்ல எப்பவுமே உங்க 2 பேருமே வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப டியர் எங்களுக்கு. பிகாஸ் இட் இஸ் 30 days மேல ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நாங்க வந்து உங்க விட்டு நாங்க மூவ் ஆன் ஆகல. யூஸ்வலா வந்துட்டு பிக் பாஸ்க்கு அப்புறமா அந்த 1 week அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எல்லாருமே மூவ் ஆன் ஆயிடுவாங்க. பட் இந்த சீசன்ல எங்களால முடியல. அந்த அளவுக்கு நாங்க எல்லாருமே உங்களோட கனெக்ட் ஆகி தான் இருக்கோம். இன்னொரு விஷயத்துல வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் என்னன்னா அந்த லாஸ்ட் ஆஃப்டர் த கார் டாஸ்க் நான் பார்க்கவே இல்லை. நான் எதுவுமே பார்க்கல, ரெட் கார்ட்ஸ் எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்கல. பட் ஒரே ஒரு கிளிப் பார்த்தேன். என்னன்னா வந்துட்டு
கானா வினோத்தும் பாருக்கும் ஃபைட். அப்ப நீங்க நடுவுல நின்னு நீங்க சமாதானப்படுத்தினது விச் வாஸ் வெரி, எனக்கு வந்து ரொம்ப ட்ராமட்டிக்கா இருந்துச்சு அந்த ஃபைட் பார்க்கும்போது. பட் நீங்க வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணீங்கல்ல, நீங்க வந்து ரியல் லைஃப் ஹீரோ. ரியல் லைஃப் ஹீரோ, படத்துல ஹீரோ கிடையாது, நீங்க ரியல் லைஃப் ஹீரோ. அன்னைக்கு நீங்க அந்த ப்ரொடெக்ட் பண்ணது அது எனக்கு அவ்வளோ, எப்படி சொல்றது, இப்ப நான் நினைச்சா கூட எனக்கு அழுக வரும் அந்த சீன் நினைச்சா கூட. பட் ஆனா நீங்க அன்னைக்கு அந்த ப்ரொடெக்ட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூ ஆர் பண்ணது இன் சென்ஸ் வந்து கரெக்டா எது சொல்றீங்க? எப்படின்னா நீங்க 2 பேரும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணீங்கல்ல. ஆமா, லெஃப்ட் கண்ணு ரைட் கண்ணு அந்த மாதிரி அதுதான். ஏன்னா வந்து பிகாஸ் அது வந்து எவ்ரி ஹவுஸ்மேட்ஸ் அது கொஞ்சம் விட்டுருந்தா அவளை அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நான் அந்த கிளிப் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அது அதுல வந்து நீங்க நடுவுல தடுத்தது எல்லாமே வந்து ஒரு ரியல் லைஃப்ல நீங்க ஹீரோ, அவ்வளவுதான். அவங்க அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு இவ்வளவு நாள் எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, அப்போ வந்து நான் பாரு வந்து கொஞ்சம் தள்ளி போவேன், கன்ஃபியூஸ் ஆவேன், அப்புறம் வந்து ஒரு அவங்களுக்கே அகேன்ஸ்ட் ஏதாவது பேசுவேன், பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கில்லர் காயின்ல தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஓ எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிதான் இருந்திருக்காங்க போல, பாரு மட்டும் தான் அவளாவே இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அந்த இந்த கார் டாஸ்க்லயும் எனக்கு விட்டு கொடுக்க பிடிக்கல. எனக்கு ரொம்ப அது வந்து நாளைக்கு ஏதோ சம்திங் நடந்தாலுமே அதை வந்து நம்ம லைக் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது இல்ல, நமக்கு ஏதாவது குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பிரச்சனையே நடந்தது. பட் ஆனா டெஃபினெட்லி குட் ஹேப்பிங் கேன் ஹேண்டில் வெரி பெட்டர். அது நியர் ஃபியூச்சர்ல வந்து நான் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிப்பேன். அதுதான் பிகாஸ் ஃபுல்லா எங்களால அந்த டேவே பார்க்க முடியல, எதுவுமே முடியல. ஏன்னா எனக்குலாம் வந்து மார்னிங் 7 o'clock 8 o'clock அப்பவே தெரிஞ்சிருச்சு ரெட் கார்டு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும். அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பத்துல இருந்தே நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். கிளிப் மட்டும் தான் வந்துச்சு. அந்த ஒரு கிளிப் மட்டும் பார்த்தும் போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, நம்மளே அந்த சிச்சுவேஷன் என்னடா பண்ணுவோம், நான்லாம் ஐயோ வீட்டை விட்டு ஓடிடலாமா அப்படி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க மட்டும் இருந்தது வந்து எப்படி இருந்துச்சா, நிச்சயமாவே ஒரு ரியல் லைஃப் ஹீரோ நீங்க, அவ்வளவுதான். ஒரு படத்துல ஹீரோ கிடையாது, நீங்க ரியல் லைஃப் ஹீரோ. உங்களுக்கானவங்கள நீங்க ப்ரொடெக்ட் பண்ணீங்க, நீங்க அதை வந்து வினோத்துக்கு புரிய வச்சீங்க. அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ அதனால நான் சொல்றேன், நீங்க ரியல் லைஃப்லயே ஹீரோ தான். படத்துல ஹீரோ இதெல்லாம் கிடையாது, நீங்க ரியல் லைஃப்ல ஹீரோ. அண்ட் உங்களோட சிங்கிங் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த இளையராஜா சாங்ஸ் எல்லாம் நீங்க பாடுவீங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் சாங் ஒண்ணு நீங்க ரொம்ப பாடுவீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அவ்வளவுதான். முடிஞ்ச அந்த சாங் பாடுங்க. பட் ஐ திங்க் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. சோ ஓகே. அப்புறமா இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். சரி, ஓகே ஓகே, மத்தவங்க எல்லாம் பேசட்டும். தேங்க்யூ. கண்டிப்பா தேங்க்யூ. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணனால ஒரே ஒரு சும்மா 2 லைன் நான் பாடுறேன். அந்த சங்கீத மேகம் பாடுங்க. அப்புறம் என்ன சொல்ல வந்த ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலி ஃபினாலேக்கு நீங்க வரும்போது நான் பார்த்தது வந்து எப்படின்னா, நீங்க டிப்ரெஸ்டா இருந்தீங்க எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. பட் ஆனா அந்த கண்ணெல்லாம் ஒட்டி போய் ரொம்ப லீனா இருந்தீங்க. ஆக்சுவலி நான் கெலட்டா ஃபேன் மீட்க்கும் வந்திருந்தேன், நீங்க ரொம்ப லீனா இருந்தீங்க. இப்போ அந்த பாட்காஸ்ட் அதுல எல்லாம் பார்க்கும்போது கூட ஓகே கொஞ்சம் தான் வந்திருக்கு. நீங்க இன்னும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. உங்களை அந்த பழைய இதுல பாக்கணும். இங்க இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்குமே, ஏன்னா நான் நிறைய கேர்ள்ஸ்க்கு எல்லாம் பேசுவாங்கிறதுலாம் சொல்றேன். அந்த நீங்க கேப்டன்சி வின் பண்ணீங்கல்ல, அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு, அதுல உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கப்பலுக்குன்னா நீங்க வரணும். ஓகேங்களா? எப்பவுமே சொல்லுவாங்க அந்த ஒயிட் ஷர்ட்ல அவர் ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, அது எல்லாருமே சொல்லுவாங்க என்கிட்ட. சோ வந்துட்டு அது வந்துட்டு நீங்க திரும்ப அந்த மாதிரி வரணும். நல்லா சாப்பிடுங்க, அதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு நீங்க அந்த சங்கீத மேகம் சாங் பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த ரியல் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. நீங்க முடிஞ்சா பாடுங்க. ஓகே ஓகே, நீங்க கேட்டனால குயிக்கா ஒரு 2 லைன் பாடிடுறேன். ஓகேங்களா? வெல்கம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே. ஆ தேங்க்யூ. தேங்க்யூ நைஸ் தேங்க்யூ நைஸ். Thank you so much. Thank you so தேங்க்யூ much. தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் 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 தேங்க்யூ. ஆனா இது ரெக்கார்ட் பண்ணி அது ஸ்டோரி போட்டுறாதீங்க. ஏன்னா இது பாட்டு பாடி பாடி புளிச்சு போயிருக்கும் போல அந்த பாட்டு. ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங். எஸ் நான் எஸ். 1000 வாட்டி கூட பாடுவேன் நிறைய நான். தடவை பட் we have listened to this. நீங்க லட்சம் வாட்டி பண்ணாலும் நாங்க அழுக்காம கேட்போம் ப்ரோ. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. அடுத்து பிபி ஃபேன் பேசு. Hi. ஹாய் ஹாய் Hi, ஹாய் கேக்குதா?